அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 22/7/2024 திங்கள்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை. குறள் 184. கண்ணின்று கண் அறச்சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். தெளிவுரை. ஒருவருக்கு எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் நேரில் இல்லாதபோது பின்விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நிம்மதிக்காக ஆன்மீக பயணம் தொடங்குவீர்கள் என்று. இன்று அரசு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் ஒப்பந்த பணி கிடைக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில். நிறைய நாட்கள் முயன்ற பலன் கைமேல் கனியாக இன்று. சிலருக்கு வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமல் இருக்கும். இன்று வேலையை விட்டுவிட்டு பேசாமல் தனியாக தொழில் தொடங்கினால் என்ன என்று தோன்றும். உங்கள் மகன் படித்து நல்ல வேலையில் இருந்தும் செய்யும் வேலை பிடிக்காமல் நிறுவனத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பது மன உளைச்சலாகி அவனுக்கு நல்ல சொந்த தொழில் அமைத்து தர திட்டமிடுவீர்கள். கூடவே இருந்து உதவி பொருளுதவியும் செய்து கண்காணித்து கொள்வீர்கள் என்று. உங்கள் அப்பா போக்குவரத்து, வேளாண்மை, மாநில அரசியல் மற்றும் கலைகளில் ஆர்வம் உடையவராக இருப்பார் பெரும்பாலும். இன்று மகன் ரயில்வே துறையில் பணி நியமனம். குடும்பத்தில் கடுமையான முயற்சிகள் எடுத்ததன் பலன் மகனும் எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் முயன்றதால் அதற்கு தகுதி பெற்று வேலையும் கிடைத்து விட்டது. அப்புறம் என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சி தானே. மகனுக்கு ரயில்வே துறையில் பணி நியமனம் கிடைக்கும் நாள் இன்று. பங்குதாரர்களிடம் முதலீட்டை இழக்க நேரிடும் என்று பங்கு தொழிலை தவிர்ப்பது நலமாகும். திருமண வாழ்க்கை குறித்த குழப்பமான பயமான முடிவுகளை உள்ளூர வைத்திருப்பீர்கள் நீங்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்பது காலப்போக்கில்தான் புரிய வரும் உங்களுக்கு. வெகு வருடங்களுக்கு முன்னமே தொழில் அல்லது வேலை நிமித்தமாக வெளியூரில் செட்டில் ஆகிவிட்ட நீங்கள் பூர்வீகத்தில் உள்ள பரம்பரை சொத்துக்களை விற்று பணமாக்கி தற்போது வசிக்கும் ஊரில் வீடு மனை வாங்க திட்டமிடும் நேரம் இது. வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டங்களில் இருந்து மீண்டு வந்த உங்களுக்கு யாரோ மருந்து மாயம் வைத்துவிட்டதாக உணர்வு தோன்றும். பெண்கள் என்று தங்க நகை சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் தங்கம் விலையை யோசிக்கும் பொழுது சேர்த்தவற்றை பாதுகாக்க மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள். இன்று உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும். பெரும்பாலும் சோம்பலே அதிகமாக இருக்கும் என்று. இன்று சளி, சைனஸ், மனநோய், இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள், சோம்பல், தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள் இப்படியாக நடக்க பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு. இன்று யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ஜெயஸ்ரீ, வசந்த், சக்கரபாணி, செல்வ கணபதி, சண்முகம், ஜெயச்சந்திரன், பாலமுருகன், கோமதி, கோவிந்தன், அகிலா தேவி, தேன்மொழி, உலகநாதன், சிவபிரகாஷ், சிவசுப்பு, சுப்புராஜ் என்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கீரை, வெந்தயக்கீரை, கொத்தவரங்காய், கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பெரும்பாலும் ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.